So next problem, note down. Same method now. So next problem, note down. A three-phase 58 power transmission line has line resistance of 30 ohm and inductive reactance of 70 ohm per phase. The capacitive susceptance is 4 into 10 to the power of minus 4 mho per phase. If the load at the receiving end is 50 MA, the 50 MA at 0.8 power factor lagging with 132 kV line voltage, calculate the voltage and current at sending end. Second on the regulation. Third on the efficiency of the line for load using nominal pi method. Pi method is previous about the T method the pi method. So given everything here, given three phase 58 இதான் கொடுத்திருக்காங்க. R value is given 30 ohm கொடுத்திருக்காங்க. XL என்ன inductive reactance XL and inductive reactance 70 ohm per phase கொடுத்திருக்காங்க. admittance கொடுத்திருக்காங்க. admittance வந்து J 4 into 10 to the power minus 4 இது mho வந்து symbol opposite இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் mho symbol ஓகேவா. ஒரு phase Z வந்து கொடுத்துருக்காங்களா கொஸ்டின்ல இசாட் வந்து கொடுத்துருக்காங்க. ரியாக்டிவ் பவர் அப்பரண்ட் பவர் கொடுத்துருக்காங்க. MVA கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பரண்ட் பவர் ஓகேவா. கொஸ்டின்ல வந்து இது பாத்தீங்கன்னா SR அப்பரண்ட் பவர் 50 MVA கொடுத்துருக்காங்க. பவர் ஃபேக்டர் வந்து 0.8 பவர் ஃபேக்டர். லைன் ரிசீவிங் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் வந்து 132 kV. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணும், voltage sending end voltage sending end current ABCD parameter use பண்ணி we know that formula என்ன ABCD parameter use பண்ணீங்கன்னா sending end voltage formula A into VR. first ABCD parameter find பண்ணணும். so ABCD parameter find பண்ணீங்கன்னா so we know that Vs equal A into VR plus B into IR, Is equal to C into VR plus J into IR. இதுல வந்து ABCD கண்டுபிடிச்சீங்கன்னா we find the ABCD கண்டுபிடிங்க. AO DO வந்து 1 plus ZY by 2, B வந்து Z, C வந்து Y into இது pi model. okay, previously பார்த்தது T model. T மாடலுக்கு ABCD parameter வேற மாதிரி வரும். this is pi model. pi மாடலுக்கு வந்து இந்த parameter ஓகேவா. previously கொடுத்துட்ட क्वेश्चनல வந்து T மாடல் கொடுத்திருக்கனால ABCD parameter different. ரெண்டுத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி ஓகேவா. T மாடலுக்கு previously கொடுத்த ABCD parameter கண்டுபிடிக்கணும். இது வந்து pi மாடல்னால ABCD parameter is this. இது கால்குலேட் பண்ணுங்க. A1 D1 கால்குலேட் பண்ணு. what is AD? what is the answer? யாருமா படுத்துட்டு இருக்குது, டயர்ட் ஆயிட்டீங்களா? So இது வந்து minus 1.2 into 10 to the power of minus 6 plus J into 3.972 into 10 to the power of minus 4. okay. ABCD வந்துச்சு ஆன்சர் கரெக்டா?
ஃபார்முலா எதுக்கோ இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஃபார்முலா வந்து ஏபிசிடி பை மாடலுக்கு we have this formula. ஓகே, டி மாடலுக்கு அந்த ப்ரீவியஸா பாருங்க, டி மாடலா பை மாடலா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டி மாடல் கேட்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும், பை மாடல் கேட்டா we can use this formula. Sending on voltage equal to A into VR plus B into IR. எல்லாமே டைரக்ஷன் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். And IS equal to C into VR plus D into IR. So we know that receiving end voltage with direction கண்டுபிடிக்கணும்னா VRP வந்து VRL divided by √3. VRL கொடுத்திருக்காங்க 132 kV டிவைட் போட்டீங்கன்னா 76.21 kilovolt. ஆங்கிள் வந்து 0. போலார் ஃபார்ம்ல எடுத்ததால ஆங்கிள் வந்து 0 எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ அப்புறம் வந்து எஸ்ஆர் கொடுத்திருக்காங்க. எஸ்ஆர்ன்றது என்ன? அப்பேரண்ட் பவர் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஐஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஐஆர் கண்டுபிடிச்சிங்கன்னா will get 0 எடுத்ததால ஆங்கிள் வந்து மைனஸ், லாகிங் கொடுத்தால மைனஸ் 0.8 பாருது. கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 0.8 கொடுத்திருக்காங்க ஆங்கிள். ஃபார்வர்ட் வந்து cos phi equal to 0.8. phi r வந்து cos inverse of 0.8 போட்டீங்கன்னா 36.87 வரும். இது மைனஸ்ல போட சொல்ல will get so IR VR கண்டுபிடிச்சாச்சு. VR வந்து RPS கண்டுபிடிச்சோம். IR வந்து இது IR ஓட ரெக்டாங்குலர் ஃபார்முலா எழுதிருக்கோம். so VS presenting an voltage formula A into VR dash plus B into IR dash. so we know all the A தெரியும், VR தெரியும், B தெரியும், IR தெரியும். so substitute and find the VS. so sending an voltage, the formula is A into VR dash plus B into IR dash. எழுதுறீங்களா? லாஸ்ட் எழுதுறீங்களா? so A வந்து already we find, VR also we find, B and IR we have to substitute and find the VS. VS கால்குலேட் பண்ணியாச்சுல எல்லாரும்? கால்குலேட் பண்ணுங்க. so this is your rectangular form, this is your polar form. okay, polar formனா ஆங்கிள் வரும், ரெக்டாங்கிள் ஃபார்ம்னா J வரும், J or I. ஓகே, I வரும். ரெக்டாங்குலர் ஃபார்ம் ரெக்டாங்கிள். ஓகே, அதோட J வந்துச்சுன்னா ரெக்டாங்கிள் ஃபார்ம், ஆங்கிள் வந்துச்சுன்னா அது போலார் ஃபார்ம். ரெகுலேஷன் ஃபார்முலா வந்து எல்லா நெட்வொர்க்கும் சேம் ஃபார்முலா தான். ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன், லாங் டிரான்ஸ்மிஷன் லைன், ரெகுலேஷன் இஸ் சேம் ஃபார்முலா. அதாவது VR no load minus VR full load divided by VR full load. அது no load, VR no load it is equal to sending end voltage. Sending end voltage இருக்கிறதுனால we take as sending end voltage minus receiving end voltage divided by receiving end voltage எடுத்துக்கிறோம். இது ஏதுக்கு? sending end current formula வேணுது C into VR dash plus D into IR dash. so why we finding polar form means magnitude எடுக்கிறதுக்கு we have to find the polar form and angle. okay, இப்போ இதுல கண்டுபிடிச்சீங்கன்னா will get rectangular form. so rectangular வந்து polar form கன்வர்ட் பண்ணீங்கன்னா will get this value. so இது ஃபைண்ட் பண்ணா ரெகுலேஷன் கண்டுபிடிங்க. percentage regulation கண்டுபிடி. percentage regulation formula VS minus VR divided by VR into 100. so regulation கண்டுபிடிங்க. so regulation எவ்வளவு வருது?
Actually, we take the magnitude value. Magnitude value எடுத்துக்கணும். Vs கண்டுபிடிச்சதா first previous. So taken that magnitude value. So VR magnitude value எடுத்துக்கணும். Angle விட்டுருங்க. Magnitude value. So this is our Vs ஓட magnitude value. VR ஓட magnitude value. இப்போ இதுல வந்து பாருங்க ரெகுலேஷன் எப்படி இருக்கு என்னோட எஃபிஷியன்சி third one efficiency formula என்ன PR output power divided by அதான் receiving end power minus sending end power. Receiving end power is given in the question itself. SR கொடுத்திருக்காங்க MVA கொடுத்திருக்காங்க பவர் ஃபேக்டரும் கொடுத்திருக்காங்க 0.8 கொடுத்திருக்காங்க SR வந்து எவ்வளவு 50 மெகாவாட் MVA 50 MVA கொடுத்திருக்காங்க சென்டிங் எண்ட் மட்டும் 3 into BS space IS space cos phi வந்து அதே 0.8 வந்துடும் BS இப்ப கண்டுபிடிச்சோம்ல மேக்னிடியூட் ப்ரீவியஸா BS கண்டுபிடிச்சோம் IS கண்டுபிடிச்சோம் ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் அவருக்கு this is a formula for efficiency வந்து 4.9% efficiency வந்து லோ வேல்யூவா இருக்கு என்ன மீனிங்னா சென்டிங் அண்ட் வோல்டேஜ் விட ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப கம்மியா லோடு இன்க்ரீஸ் ஹெவி லோடு இருக்கு ஓகேவா அதிகமான லோடு இருக்கிறதுனால எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியா வருது ஓகேவா ரெகுலேஷன் அதனால வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால அதிகமா போகுது